எங்க போனான்னு உனக்கு தெரியாதா? என்கிட்ட ஒண்ணும் சொல்லல. அண்ணி, கார சட்னி சூப்பர். டேய், அவ இந்த வீட்டுக்கு புதுசுடா. நீ தான் அவளை கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கணும். ஐய, அவளுக்கு பசிச்சா அவ வந்து சாப்பிட போறா. நான் எதுக்கு கூட்டு வரணும்? ஐயோ, கல்யாணத்துக்கு முழுசா ரெடி ஆகாதவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது தப்பா போச்சே. இப்படி இருக்கான்னு இவன் வீணா போனவன். டேய், நல்லா அக்கறையா கவனிச்சாதான் அது என்னவோ சொல்லுவாங்களே. கெமிஸ்ட்ரி அது ஒர்க் அவுட் ஆகும்டா. அது எனக்கு என்னன்னே புரியாத சப்ஜெக்ட் பாட்டி. அதுக்கு பதில் தானே நான் காமர்ஸ் படிச்சேன். என் பேரை நல்லா காப்பாத்திருவடா. கண்டிப்பா. என்னத்த சொல்றதோ போ. இன்னும் கொஞ்சம். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங்மா. குட் மார்னிங். சித்தி, நீங்க ஜாகிங்லாம் போவீங்களா? நாளையில இருந்து என்னையும் கூட்டிட்டு போறீங்களா? நானும் வரேன். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன், வா. பல்லவி, வந்து சாப்பிடுமா. இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். சரி. குட் மார்னிங் மாமா. குட் மார்னிங் மா. குட் மார்னிங். பல்லவி அத்தை, சொல்லுங்க அத்தை. தப்பா எடுத்துக்காதம்மா. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு இப்படிலாம் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பெரியவங்க முன்னாடி நின்னா மரியாதையா இருக்காது. ஓகே அத்தை, இனிமே நான் இந்த மாதிரி போட மாட்டேன். பாட்டிக்கு ஊத்து. அத்தை, இதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன் கண்ட்ரோல் பண்றீங்க? இல்ல பார்வதி, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல, இப்ப அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும்ல, அதுக்கு தான் சொன்னேன். இவ ஒருத்தி பழசா பேசிட்டு இருப்பா. என் வயசு பாட்டிங்களே இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் ஜாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அவளுக்கு என்னடி? விட்டா நீங்களும் அவ கூட சேர்ந்து ஜாகிங் போயிட்டு வருவீங்க போல. ஆஃப் கோர்ஸ். எனக்கு சரியான பார்ட்னர் கிடைக்காம இத்தனை நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இனிமே ஜாக்கிங் தான். நீங்க செஞ்சாலும் செய்வீங்க.